ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? நம்ம இன்றைக்கி வேக கொள்ள வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 5-6 பலாக்காயை வந்து நம்ம வெட்டி எடுத்து போகிறதுக்காக வந்திருக்கோம் அந்த வயல்வெளிக்கு. இது வந்து நான் வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், மரத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பலாப்பழம் தொங்குதை பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இந்த பலாப்பழத்தில் தான் நம்ம இன்றைக்கி வந்து வெட்டி எடுத்து போகிறோம். நிறைய பலாப்பழம்லாம் இருக்குது, வாசனையாக அடிக்குதுங்க. எனக்கு வந்து மூக்குக்குள்ளே நல்லா தெரியுது அந்த வாசனை. ஏதோ ஒரு பலாப்பழம் பழுத்துருக்காட்டுருக்கு. வாங்க, இன்னும் நிறைய மரம்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம போய் செக்கப் பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த பலாப்பழத்தை கட் பண்ணி எடுக்கும். நாங்கள் வந்து ஒரு குழுவாக தான் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்களா பலா மரத்தில் பலாக்காய் எத்தனை இருக்குது பாருங்கள். ஆனால் இதை எல்லாத்தையும் ஒரே வழி டைமில் சாப்பிட முடியாது. நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்லாம். நான் கொஞ்ச நாளாக பலாக்காய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஓய்வு இல்லை. அதனால் இன்றைக்கி தான் எனக்கு ஓய்வு கிடைச்சிது. நம்ம வாங்க, இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த பலாப்பழத்தெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படியாவது வெட்டி, என் மச்சான் வந்திருக்காரு மெட்ராஸ்லேருந்து, அதான் சென்னை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைநகராட்சி, அங்கேருந்து வந்திருக்காங்க இந்த பலாப்பழத்தெல்லாம் கடத்தி போகிறதுக்காக. வீட்லேயும் ஒரு 10 பலாப்பழம் வெட்டி வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்றைக்கி இங்கே வயல்வெளிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சா, இங்கேயும் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சோண்டு எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வண்டியில் வந்து நாங்கள் வாங்க, நம்ம போய் அந்த கும்பலை போய் பார்க்கோம், எங்கே இருக்காங்க என்னென்னு பார்ப்போம். நம்ம இப்படியே போனால் தான் இந்த முந்திரி காட்டு உள்ளே போக முடியும். இப்படியே பூந்து போனால் தான் அவங்கக்கிட்ட நம்ம போய் நேரடியாக சென்றடைய முடியும். அந்தளவுக்கு ஒரு கடுமையான ஒரு முந்திரி தோப்பு இது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம போகிற வழியிலலாம் வெறும் பலா மரம் தான். பலா மரத்தில் எப்படி கீழே தொங்குது பாருங்கள் பலாக்கா. இதை ஒரு 4-5 நாளைக்கு நம்ம எடுத்து போய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுங்க, தானாக பழுத்துடும். பார்த்தீங்களா நண்பர்களே, எப்போவுமே வந்து நான் எங்கள் கடலூர் மாவட்டம்னாலே அந்த பலாப்பழத்துக்கு ஒரு பெயர் போன ஊர் எங்கள் கடலூர் மாவட்டம். அதில் தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கே வந்து பயிரிட்டு கொடுக்குறோம் அந்த பலாப்பழம். எங்கே இதை காணும், நாங்கள் வந்த குழுவெல்லாம் காணும், எங்கே போனாங்களே தெரியல. எங்கள் குழுவை சேர்ந்தவங்க, எங்கள் கண்ணில் வந்து பலா மரம் மட்டும்தான் தென்படுது. எனக்கு பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. இந்த முந்திரி தோப்புலையும் ரொம்ப ஒரே காற்று அடிக்காத ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள், பலாப்பழம் அறக்குறாங்க பாருங்கள் எங்கள் குழுவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரே அந்த பலாப்பழம் அறக்கிறதுலே ஒரே குஷியாகவே இருக்காங்க. அவங்க கையில் சுரட்டு கழியோடு வந்திருக்காங்க. சுரட்டு கழி எடுத்து வந்தால் தான் அதை வந்து அறக்க முடியும், இல்லைன்னா ஒயரை ஏறி அறக்க முடியாது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நினைக்கிறார் பாருங்கள், இவர் தான் பலா அறக்கிறவர். இப்போ என்னமோ மாங்காய் அறக்கிறாருன்னு நினைக்கிறான். வாயிலுங்களே ஊந்துட போகுதுங்க. ஒரே ஒரு மாங்காய் மட்டும் அறுத்துருக்காரு, அதையும் மல்லு கட்டி அறுத்துருக்காரு இந்த மாங்காய் அறக்கிறதுக்காக. அவரால் முடிஞ்சது. அவர் எங்கே இருக்குது மாங்காய்? ஆமாம், உள்ளே நிறைய தொங்குதுங்க. ஆனால் வந்து அதை நம்ம ஒரு வாங்கழி போட்டு அறக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. மரத்தெல்லாம் ஏறி அதை அறக்கணும்னா அம்மா ஜாமான் இல்லை. ஐயோ ஓந்துட்டு எடு இந்த மாங்காய் 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 பெறப்பட்ட மாங்காய் எங்கே இருக்கு? மாங்காய் இருக்கா? மாங்காய் இருக்கா? அடையப்பா, இந்த சாயந்தரம் வேலை மணி ஒரு 5 மணி ஆகுதுங்க. இந்த டைம்லேயும் பாருங்கள் ஒரே வேர்வை ஓவராக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த முந்திரி தோப்பில் அந்தளவுக்கு காற்று அடிக்காது, ஒரே கும்மருட்டாக இருக்குது பாருங்கள். நாங்களும் அந்த மாங்காயை தேடி பார்க்குறோம், எப்படி அறக்கலாம் என்னென்னு பார்க்குறோம். அடாடாடா நண்பர்களே, அங்கே பார்த்தீங்களா தொட்டா சினுங்கி வருங்க, கையை வச்சாலே அப்படியே சுருங்கிடும். அப்படியே இங்கே பாருங்க, இதுக்கு வந்து ஐபஸ்கிஸ் ரைபோசிசியம் அப்படின்னு ஒரு அறிவியல் பெயர் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஆனால் அது ஒரு அறிவியல் பெயர் அது, இந்த தொட்டாச்சினிக்கு. பரவாயில்ல, இந்த மாங்காய் எப்படி சுவை பார்க்குறாங்க பாருங்கள். அப்படியே என்னமே கட்டிச்சு இழுக்கிறாரு பாருங்கள். அந்த பல்லுலாம் அவருக்கு கொஞ்சம் உறுதியான பல்லுங்க, அதனால தான் அந்த பல்லுக்கு வந்து கூச்சம் தெரியாது.
ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த பல்லுக்கு கூச்சம் தெரியாது. அதுக்கப்புறமா பல்லு கூச்சம் ஆரம்பிச்சிடும். போதுவா இந்த பெலாமத்தை குத்த விட்டாலும் விட்டுருக்கலாம் அந்த லூஸு. ஏன் இல்லை ஏகப்பட்ட பெலாக்கா தொங்குது. இதெல்லாம் என்னைக்கு நம்ம அறுத்து சாப்பிட்றது? ஐயோ என்னடா இது? ஆமாம் இந்த கேணியில் விழுந்துட போகுது. பார்த்து இறங்க. இதெல்லாம் எப்படி எடுத்து போகிறதுக்காக ஒரு குறிக்கோளோட இறக்குறீங்க? ஆ அதான் ரைட்டு. யார் இறங்கி எடுக்கிறது? இப்போ ஒரு பெரிய கிணத்துல ஊழ்ந்து போச்சுங்க. அங்கே பாருங்கள் இந்த கிணத்துல ஊழ்ந்து இரு பால் ஓடும் வரேன். நான் வந்து அதில் வந்து ஏதாவது பாம்பு கிடக்குதா என்னென்னு பார்த்து தான் நம்ம வந்து இறங்கணும் அந்த கேணி உள்ளே. நண்பர்களே, நாங்கள் வந்து அடுத்த பெலாக்கா வந்து எங்கள் எலி வீட்டில் வெட்ட போகிறோம். நாங்கள் எலி வீட்டு பெலாக்கா தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஆமாம் இந்த பெலாக்கா வந்து பாருங்களேன்